இல்லை, சில பேருக்கு தற்குறிகள்னு சொன்னால் கோபம் மட்டும் வருதுல்ல. நாங்கள் என்ன படிக்காதவங்களா, எங்களை போய் தற்குறிகள் சொல்கிறீங்கன்னு சொல்லிட்டு. ஒரு சர்ச்சு 4 பேர் வந்து ப்ரேயர் பண்ணுற இடம், ஒரு அமைதியாக இருக்க வேண்டிய ஒரு இடத்துல எப்படி நடந்துக்கணும்னு கூட உங்களுக்கு தெரியாத அளவுக்கு அறிவு இல்லாதவங்களை தற்குறின்னு சொல்லாமல் வேறு என்ன சொல்லுவாங்க? இன்னும் கேவலமான வார்த்தை எதனா இருந்தால் அதை கூட உங்களுக்கு பயன்படுத்தலாம். அதே போல் உங்கள் தலைவருக்கு உண்மையாகவே பக்தி முத்தி போயிடுச்சுன்னா அவர் அமைதியாக வந்துட்டு கோயிலில் வந்து ப்ரேயர் பண்ணிட்டு போக சொல்லுங்கள். எதுக்கு இந்த மாதிரி விளம்பரத்தை கொடுத்து அங்கே ஒரு கூட்டத்தை கூட்டிக்கிட்டு இந்த மாதிரி அவங்க வந்து கேவலமாக செயலை நடத்திட்டு எதுக்கு இந்த விளம்பரம்லாம்? சரி, அப்படியே வரலை, பிளான் கேன்சல் ஆகிடுச்சுன்னா அதுக்கு ஒரு தெளிவான ஒரு போஸ்ட்டை போட வேண்டியது தானே. எதுக்கு இத்தனை பேர் அங்கே வந்து தேவையில்லாமல் இந்த மாதிரி ஒரு செயலை செஞ்சுட்டு போகணும்? இப்படி ஒரு காமன் பிளேஸில் ஒரு கோயிலில் எப்படி நடந்துக்கணும்னு கூட தெரியாத அளவுக்கு ஒரு பேசிக் டீசென்சி கூட இல்லாதவங்கக்கிட்ட தான் வந்து ஆட்சியை கொடுக்கணும்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்களா? இவங்க தான் வந்து ஊழலை ஒழிக்க போகிறாங்க, போதையை ஒழிக்க போகிறாங்க. நடிகர் விஜய்க்கு நான் ஒரே ஒரு வேண்டுகோள் வச்சுக்கிறேன். என்னென்னா, உங்களுடைய இந்த பொலிட்டிக்கல் ட்ராமா அப்புறம் இந்த ஆக்டிங் ஸ்கில் எல்லாம் தயவு செஞ்சு இந்த மாதிரி ஒரு புனிதமான இடத்துல வச்சுக்காதீங்க ப்ளீஸ். அது வந்து நிறைய பேர் என்ன மாதிரி ஒரு ஃபெய்த் இருக்கிற நிறைய பேரை வந்து ரொம்பவே கஷ்டப்படுத்துது. ப்ளீஸ் இந்த மாதிரி பண்ணாதீங்க.